காவலன் கோடான கோடி வணக்கம் எழுதியா வந்து பதப்படி அதோ சேது சமுத்திரம் சேது சமுத்திரத்தை ஆண்டு வரும்படியான மக்கரதந்த அப்படி என்று என் பாதத்திலே பணிந்தால் என்றென்றைக்கும் பொன்னாடா வரம்படியான இந்த நன்னகரம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன எங்க கம்பெனி இங்க வந்து ஆடுது இங்க இல்ல அண்ணாண்ட ஊர்ல 2 நாள் எது 2006ஆம் ஆண்டு 2006ல 19 வருஷம் ஆகுது அப்பலாம் அந்த வேஷம் ஆட தெரியுது அப்படி சிம்பிளான வேஷம் ஆடுது அந்த 19 வருஷத்துக்கு முன்ன வந்து ஆட்டு போனேன் அந்த புண்ணியம் நீங்க நம்மள இட்டாந்து அப்பேற்பட்ட புண்ணிய பூமியா இருக்க முடியாது இந்த பாடி பாடத்தை குடிகொண்டு இருக்க முடியாது கலி கடவுள் முருக எம்பெருமான் முருக பெருமானுடைய ஆசீர்வாதம் வெற்றி சபையில இருக்க முடியாத மகா குருபீடங்கள் யார மயிலாட கண்டிருந்த வான்கோழி தாறு மதுவாக பாவித்து தன் பொல்லாசிரகனை விரித்து ஆடினார் போல் இந்த கல்லாதான் கற்றகவி இவங்க எல்லாம் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால திருப்பி சொல்ல திறமை கிடையாது அப்பேற்பட்ட அவருடைய ஆசீர்வாதத்தை பண்ணி அதை பெற்று இதெல்லாம் ஒரு லட்சம் வரும் ஏன்னா எல்லாம் பாத்துக்கிறாங்களா ஒரு 4 பேர் தான் முடிச்சுக்கிறாங்களே அப்படி நினைக்கூடாது 4 பேருக்கு ஆடணும் கூத்து 4 பேருக்கு 4000 பேருக்கு 40 பேர் ஆடணும் 400 பேருக்கு ஆடணும் 4000 பேருக்கு ஆடணும் அதுதான் இது ஆதி அந்த கலை நான் நினைச்சிருது இந்த கையில ரத்தம் இல்லையா இந்த சோற வச்சு போய் கொஞ்சம் மொல்லமா ஆக்கி பொண்டாடி வாசி விட்டு விட்டா நாடகம் ஒன்றும் தப்பு வராது அப்படி நினைக்கிறது ஆனா இந்த மேளமும் இந்த தாளமும் இந்த 7 சுத்தியும் வந்த உடனே ஓடா செத்தா இன்னைக்கு செத்துனா இல்ல நாளைக்கு சாவ போறோம் அப்படி வந்து போகுது அப்பேற்பட்ட புண்ணிய பூமியா இருக்க வச்சு என்கிட்ட 25 ரூபா வாங்கினேன் அதை வாங்கி கொடுத்துட்டீங்க நேற்று கூட ஆளுக்கு 50 ரூபா கொண்டாங்க 100 ரூபாய் சேர்த்து சாட்டியால் அடி வரைக்கும் மகராசன் தானே என் பெருமை சொல்லுவேன் ஆனா ஒரு சிறுமி சொல்லுவேன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பெற்று இயல் இசை நாடகம் தானாகவே பாடணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சுதி கதியோடு பாடணும் மேல தான வாசிக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை தரணும் இதுதான் இயல் இசை நாடகம் இத மூணுலயும் நான் வளர்ந்து ஒரு 55 வயசு ஆகி போச்சு நீ சின்ன பிள்ளையாகிற மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படி என்று ஆசீர்வாதம் என்று இருந்தாலும் ஆண்டவன் அருளும் உங்களுடைய பெருமையும் மக்களுடைய பெருமையும் இருந்தால் குறை என்பது வர தெரியாது சபாஷ் மக்களிடம் தெரிஞ்ச விஷயம் சபைக்கு முன்னாலும் அந்த அந்த யமனை இந்த துஷ்டரை கொள்ளும் என்றும் அது தோல்வினை
தவமாய குணமோ நிலை மாறிய உலகில் எப்படியும் உளவாய்ந்த வாங்கிய கொண்டுட்டு உலனா அறக்கோடிய பாவமெடுத்து அதில் 100 ஆண்டு அறக்கோடிய பாவமெடுத்து அதில் 100 ஆண்டு 50 நித்திரவு மற்ற 50 ஆண்டில் திருக்குழந்தை பேதையோடு பாலனின்று திரிந்து பசி பிணிமுப்பு துன்பம் ஏறி கருத்த மயில் வெளுத்த உடல் கூனி பல்நோய் காது கெட்டு கண்மூடி குழலி பேசும் இறக்க முற்று கிடந்து இறக்கும் இந்த பிறவி என்றேன் இனிக்கடையே அவரு பாக்கல எதற்காக அறக்கோடிய பாவமெடுத்து வேத நூல் பிரகாரம் ஒரு போறது என்ன யாரும் கேட்பது யாரு யாருமே போர் முடிவு நான் வேகமா புறப்பட்டு போகும்போது கொண்டு ஆர்வாடு செல்வது என்ன வழிபடுத்தி யாரு கேட்கிறீங்க நீ யாரு ஐயா நான் வந்தா என்பவன் நானு காரணம்
அது தெரியாமல் உங்களை வாடா என்றும் போயாடா என்றும் வாயாட வைத்து விட்டேன். அந்த பாவம் தொலை என்னவென்றால் நான் அமர்வதை விட 12 அங்குலம் ஒரு அடி உயர்ந்த சிமானம் கொடுத்துருவோம். உட்காருங்க உட்காரு உட்காரு உட்காரு. பொட்டித்தலை சூப்பரா இருக்கும். நீ வந்து பாதத்தால் பணிந்த உனக்கு வாழ்கிற ஆசை கொடுத்துருப்பா. அதான் இப்ப நேரம் எங்க போறேன்? ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்த இல்ல. ஆமா நான் கேக்குறேன். அப்படி சொல்லு. இந்த அடியே வேண்டிய உனக்கு நல்ல வழிதான் காட்ட வந்திருக்கிறேன். நீ இப்படியே இருந்தா உன்னுடைய புகழ் ஓங்காது. இந்த இருக்க முடியாத இருக்க முடியாத புகழ் ஓங்காது எங்க இருக்காது. அதனால் நீ நேரம் எங்க செல்ல வேண்டாம். எங்க போகணும்? தேவலாக போகணும். தேவலாக சென்று தேவரை சிறைபிடிக்க வேண்டும். தேவரை அங்க அடியோட நமக்கு அடுத்து சிறைபிடிச்சு விட்டு நேர கைலாயம் போகணும். அவங்களை சிறைபிடிக்கணும். அவங்களை பிடிச்சி காரணகர்த்தா ஒரு ஆள் இருக்கிறான். அவன் தான் அந்த மயத்துண்டான் சாமி. அந்த மயத்துண்டான் சாமி இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சு வந்தேன்னா இந்த தேவ உலகத்துல கிடிபிடிச்சு வாழலாம். ஒரு மணி ஆள வேண்டும். ஆமா வேற ஒண்ணு இல்லையா? அந்த நாரதர் உரத்தை போட்டு